அந்த கிராமத்து வீட்டின் மூலையில் அமர்ந்திருந்தாள் லக்ஷ்மி. வயது 35 தான். ஆனால் அவள் முகத்தில் முதிர்ச்சியும் ஒருவித அமைதியும் குடியேறியிருந்தது. சரியாக 1 வருடத்திற்கு முன்பு வரை அவளது வாழ்க்கை இப்படி இருக்கவில்லை. அவளது கணவர் ராஜேஷ் ஒரு தனியார் நிறுவனத்தில் சாதாரண கணக்காளராக வேலை பார்த்து வந்தார். வருமானம் பெரியதாக இல்லை என்றாலும் லக்ஷ்மி, ராஜேஷ் மற்றும் அவர்களது 2 பிள்ளைகளான கவிதா, அசோக் ஆகியோரின் குடும்ப வாழ்க்கை ஒரு அழகான நந்தவனமாக இருந்தது. ராஜேஷ் தன் பிள்ளைகளின் படிப்பிலும் லக்ஷ்மியின் கௌரவத்திலும் மிகுந்த அக்கறை கொண்டவர். நாம் கஷ்டப்பட்டாலும் பரவாயில்லை லட்சுமி, நம்ம பிள்ளைகளை நல்ல நிலைமைக்கு கொண்டு வர வேண்டும் என்று அடிக்கடி கூறுவார். ஆனால் விதி வேறு ஒரு கணக்கை வைத்திருந்தது. ஒரு சனிக்கிழமை மாலை வேலை முடிந்து மோட்டார் சைக்கிளில் வீட்டிற்கு திரும்பிக் கொண்டிருந்த ராஜேஷ் மீது எதிரே வந்த லாரி ஒன்று கட்டுப்பாட்டை இழந்து மோதியது. மருத்துவமனைக்கு கொண்டு செல்லும் வழியிலேயே ராஜேஷின் உயிர் பிரிந்தது. அந்த ஒரு நொடியில் லக்ஷ்மியின் உலகமே தலைகீழாக மாறியது. ராஜேஷ் மறைந்த அடுத்த சில நாட்களிலேயே உலகத்தின் நிஜ முகம் லக்ஷ்மிக்கு தெரிய தொடங்கியது. அதுவரை அண்ணி அண்ணி என்று பாசமாக பழகிய கணவன் ராஜேஷின் சொந்த தம்பிகளும் உறவினர்களும் மெல்ல ஒதுங்க தொடங்கினார்கள். ராஜேஷ் வாங்கியிருந்த சிறிய கடனை காரணம் காட்டி அவர்கள் வசித்து வந்த வீட்டையும் பிடுங்கி கொள்ள பார்த்தார்கள். ஒரு பொம்பளை தனியா இருந்து இந்த 2 பிள்ளைங்களை எப்படி வளர்க்க போறா? ஏதாவது அநாத ஆசிரமத்தில் சேர்த்திட வேண்டியதான என்று லக்ஷ்மியின் காதுபடவே பேசினார்கள். அது மட்டுமின்றி கிராமத்தில் எந்த ஒரு மங்களகரமான விசேஷங்களுக்கும் அவளுக்கு அழைப்பு வருவதில்லை. தெருவில் நடந்து போனால் கூட, சாமி கும்பிட செல்பவர்கள் கூட அவளை பார்ப்பதை தவிர்க்க தலைகுனிந்து கடந்து போனார்கள். ஒரு நடுத்தர குடும்பத்து பெண்களுக்கு கணவனை இழப்பது என்பது வெறும் துணையை இழப்பது மட்டுமல்ல, சமூகத்தில் அவளது அடையாளத்தையே கேள்விக்குறியாக்குவது என்பதை லக்ஷ்மி மிக ஆழமாக உணர்ந்தாள். ஒரு நாள் பக்கத்து வீட்டு விசேஷத்திற்கு லக்ஷ்மி தற்செயலாக சென்றிருந்தாள். அங்கு வந்திருந்த ஒரு முதிய பெண்மணி எல்லார் முன்னிலையிலும், ஏமா லக்ஷ்மி, நீ எல்லாம் இந்த நேரத்துல இங்க வரலாமா? ராசி இல்லாதவ கால்பட்டா விசேஷம் நல்லா இருக்காதுன்னு உனக்கு தெரியாதா? கொஞ்சம் தள்ளி போய் நில்லுமா என்று சத்தமாக கேட்டுவிட்டார். சுற்றி இருந்த 100 பேரில் ஒருவர் கூட லக்ஷ்மிக்கு ஆதரவாக பேசவில்லை. எல்லாரும் அவளையே ஒரு குற்றவாளி போல பார்த்தார்கள். லக்ஷ்மியின் கைகள் நடுங்கின, கண்கள் கலங்கின. தலைகுனிந்து தன் சேலையால் தலை மற்றும் முகத்தை மூடிக்கொண்டு அங்கிருந்து ஓடி வந்தாள். வீட்டுக்கு வந்து கதவை சாத்தி கொண்டு கணவர் ராஜேஷின் புகைப்படத்தை கட்டி பிடித்து கொண்டு கத்தினாள். நான் என்ன பாவம் செய்தேன்? என் கணவர் என்னை விட்டு போனது என் குற்றமா? நான் ஏன் ராசி இல்லாதவள் ஆகிவிட்டேன்? இந்த உலகம் ஏன் இவ்வளவு கொடூரமாக இருக்கிறது என்று விம்மி விம்மி அழுதாள். அப்போது 9ஆம் வகுப்பு படிக்கும் அவளது மகள் கவிதாவும் 7ஆம் வகுப்பு படிக்கும் மகன் அசோக்கும் ஓடி வந்து அம்மாவின் கைகளை பற்றி கொண்டார்கள். கவிதா அம்மாவின் கண்ணீரை துடைத்து, அம்மா அழாதீங்க, அவங்க உங்களை மதிக்கலைன்னா என்ன, நாங்க உங்களை மதிக்கிறோம், நீங்க தான் எங்களுக்கு சாமி எல்லாமே, இனிமே நீங்க யாருடைய வீட்டு விசேஷத்துக்கும் போக வேண்டாம், நமக்கான உலகத்தை நம்மளே கஷ்டப்பட்டு உருவாக்குவோம் என்றனர். அசோக் தன் பிஞ்சு கைகளால் அம்மாவின் முகத்தை தாங்கி, நான் பெரியவனானதும் உங்களை ராணி மாதிரி பார்த்துப்பேன் அம்மா என்றான். பிள்ளைகளின் வார்த்தைகள் லக்ஷ்மியின் மனதில் ஒரு புதிய நெருப்பை மூட்டியது. அன்று லக்ஷ்மி ஒரு வைராகியமான முடிவெடுத்தாள். யாருடைய அனுதாபமோ அல்லது பிச்சையோ நமக்கு தேவையில்லை. நம் பிள்ளைகளை கௌரவமாக வளர்த்து காட்டுவதே இந்த சமூகத்திற்கு நாம் கொடுக்கும் பதில் என்று சபதம் எடுத்தாள். லக்ஷ்மி தன்னோட தாலி செயின் மற்றும் தன் சேமிப்பு கணக்கில் சேர்த்து வைத்திருந்த மிக சிறிய தொகையை எடுத்தாள். தனக்கு நன்றாக தெரிந்த சமையல் கலையை மூலதனமாக முடிவு செய்தாள். வீட்டில் இருந்தபடியே லக்ஷ்மி ஹோம் ஃபுட்ஸ் என்ற பெயரில் சிறிய அளவில் டிஃபன் மற்றும் மதிய உணவு தயாரித்து விற்க தொடங்கினாள். ஆரம்பத்தில் அவளது பாதையும் எளிதாக இல்லை. ஒரு கைம்பெண் சமைக்கும் இடத்தில் எப்படி உணவு உண்பது என்று மூட நம்பிக்கை கொண்ட சிலர் அவதூறு பரப்பினார்கள். முதல் சில வாரங்கள் சமைத்த உணவுகள் அப்படியே மீதமாகி லக்ஷ்மி அதை ஏழைகளுக்கு கொடுத்துவிட்டு பட்டினியோடு தூங்கிய நாட்களும் உண்டு. ஆனால் லக்ஷ்மி பின்வாங்கவில்லை. அதிகாலை 4 மணிக்கே எழுந்து மசாலா பொருட்களை தானே உரலில் இடித்து அரைத்து தாயுள்ளத்தோடு சுத்தமாக சமைக்க தொடங்கினாள். மெல்ல மெல்ல அவளது உணவின் சுவையும் தரமும் பக்கத்து நகரத்தில் உள்ள கல்லூரி மாணவர்களையும் IT ஊழியர்களையும் கவர்ந்தது. அம்மா கைமணம், அம்மா வீட்டில் சாப்பிடுவது போல் ஒரு உணர்வு என்று தேடி வந்து ஆர்டர்களும் கொடுக்க தொடங்கினார்கள். அசோக்கும் கவிதாவும் பள்ளி நேரம் போக இரவில் அம்மாவுக்கு பொட்டலம் அடிக்கவும், காய்கறி நறுக்கவும், கணக்கு வழக்குகளை பார்க்கவும் தாங்களால் இயன்ற உதவிகளையும் செய்தார்கள்.
வறுமையும் அவமானமும் லக்ஷ்மியின் கவலையும் அவர்களை உழைப்பின் பக்கம் தள்ளியது. ஆண்டுகள் உருண்டோடின. லக்ஷ்மியின் கடின உழைப்பாலும் நேர்மையாலும் அவளது பிசினஸ் ஒரு பெரிய கேட்டரிங் நிறுவனமாக வளர்ந்தது. ஆனால் லக்ஷ்மி ஒருபோதும் தன் பிள்ளைகளின் படிப்பை கைவிடவில்லை. இரவு பகலாக உழைத்து அவர்களை சிறந்த கல்வி நிறுவனங்களில் படிக்க வைத்தார். இதோ இன்று 10 வருடங்கள் கடந்துவிட்டன. லக்ஷ்மியின் மகள் கவிதா ஒரு அரசு பள்ளியில் ஆசிரியையாக பொறுப்பேற்றுவிட்டாள். மகன் அசோக் சென்னையில் ஒரு பெரிய சாஃப்ட்வேர் நிறுவனத்தில் மிக உயர்ந்த பதவியில் வேலைக்கும் சேர்ந்துவிட்டான். அன்று கவிதாவின் முதல் மாத சம்பளம் வந்த நாள். லக்ஷ்மிக்கு தன் கணவர் ராஜேஷின் நினைவு வந்து கண்கள் கலங்கின. உங்க பிள்ளைகளை நீங்க ஆசைப்பட்டபடியே நல்ல நிலைமைக்கு கொண்டு வந்துட்டேங்க என்று அவர் புகைப்படத்தை பார்த்து ஆனந்த கண்ணீர் வடித்தார். அப்போது வாசலில் ஒரு புதிய கார் வந்து நின்றது. அதிலிருந்து கம்பீரமாக அசோக்கும் கவிதாவும் இறங்கி வந்தார்கள். நேராக அம்மாவிடம் வந்து கவிதா தன் முதல் மாத சம்பள பணத்தை அவள் காலடியில் வைத்து ஆசி பெற்றாள். அசோக் தன் கையில் வைத்திருந்த ஒரு பட்டு புடவையை எடுத்து தாயிடம் கொடுத்து, அம்மா இதை பாருங்க என்றான். அது அவளது கணவர் ராஜேஷுக்கு பிடித்த நவாப்பழ நிற பட்டுப்புடவை. அம்மா, அன்னைக்கு உங்களை ராசி இல்லாதவள்னு சொல்லி ஒரு விசேஷத்துல இருந்து விரட்டினாங்கல்ல, இன்னைக்கு நீங்க உங்க சுய மரியாதையால எங்களை இந்த நிலைமைக்கு கொண்டு வந்திருக்கீங்க. எங்களுக்கு உங்களை விட ஒரு சிறந்த வழிகாட்டி யாருமே இல்லை என்று பிள்ளைகள் இருவரும் தாயை கண்ணீரோடு கட்டிப்பிடித்து கொண்டனர். அந்த நேரத்தில் அன்று லக்ஷ்மியை திட்டி அவமானப்படுத்திய அதே பக்கத்து வீட்டு பெண்மணி தன் பேரனுக்கு கவிதாவிடம் இலவசமாக டியூஷன் சொல்லித்தர கேட்கலாம் என்று தயங்கி வாசலில் வந்து நின்றார். லக்ஷ்மி இப்போதும் யாரையும் வெறுப்புடனோ அல்லது பழிவாங்கும் எண்ணத்துடனோ பார்க்கவில்லை. மாறாக முகத்தில் ஒரு புன்னகையோடு அவர்களை வரவேற்றும் உபசரித்தார். அவளது அமைதியான அந்த புன்னகையே அவளை புறக்கணித்த சமூகத்திற்கு அவள் கொடுத்த மிக சிறந்த நெத்தியடியான பதிலாக இருந்தது. ஒரு ஒற்றை சுடராக நின்று புயல் காற்றிலும் அணையாமல் தன் குடும்பத்தின் இருளை போக்கி இன்று பேரொளியாக வீசி நின்றாள் லக்ஷ்மி. இந்த கதை உங்களுக்கு பிடித்திருந்தால் மறக்காமல் நமது கீர்த்தி ரியல் டாக் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து ஆதரவளியுங்கள். இந்த கதையை பற்றிய உங்களோட கருத்துக்களை கீழே கமெண்ட் பாக்ஸில் பகிர்ந்து கொள்ளுங்கள். அப்படியே உங்களுடைய நண்பர்களுக்கும் இந்த வீடியோவை ஷேர் மற்றும் லைக் செய்ய மறக்காதீர்கள். மீண்டும் ஒரு சுவாரஸ்யமான மற்றும் உத்வேகம் தரும் கதையுடன் உங்களை சந்திக்கிறேன். நன்றி. பாய்.